எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் டெஸ்ட் பேட்ச் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4க்காக தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்டேட்டட் சிலபஸ் வைஸ் தான் உங்களுக்கு கொஷின் இருக்கும். இந்த பேட்சோட ஷெடியூல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா ஷெடியூல் கொடுப்போம். இதிலே ஷெடியூல் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து நியூ புக் அண்ட் ஓல்டு புக் 2 பேட்ச் இருக்குது. ரெண்டுமே தனித்தனியாக ஸ்டார்ட் ஆகுது. 25ஆம் நியூ புக்கும், 26ஆம் ஏப்ரல் 26ஆம் ஓல்டு தமிழ் புக்கும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நியூ புக்கில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 கொஷின் இருக்கும். எவ்ரி டெஸ்ட்டுக்கு 50 கொஷின் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட்னா 100 கொஷின் இருக்கும். ஓல்டு புக்கில் வந்து உங்களுக்கு எவ்ரி டெஸ்ட்டுக்கு 40 கொஷின் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னா 100 கொஷின் இருக்கும். ஸோ ரெண்டுலேயுமே 70+ டெஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். சரி கவனிங்க. இதில் ஏப்ரல் 28ஆம் ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கும். இது நியூ புக்குக்கான ஷெடியூல். ஓல்டு புக் ஷெடியூலில் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா டாபிக் அப்படிங்கிறது இருக்காது ஓல்டு புக்கில். இயல் 1 இயல் 2 அந்த மாதிரி இருக்கும். இயல் 1 கொடுத்துருக்கோம் அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக இயல் 1 ஃபுல்லாக படிக்கணுமா அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு சிலபஸில் என்ன கவர் ஆகுதோ அதை மட்டும் படிச்சுட்டா போதும். அந்த சிலபஸ் வைஸாக தான் டெஸ்ட்டும் உங்களுக்கு கேட்போம், கொஷினும் உங்களுக்கு கேட்போம். ப்ளஸ் உங்களுக்கு இந்த சொல்லும் பொருளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா டாபிக் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம். இந்த எக்ஸ்ட்ரா டாப்பிக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம். ஸ்கூல் புக்குக்கு வந்து இந்த இயல் 2 இயல் 1 இதெல்லாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு 6th தமிழ் புக்குக்கான லிங்க் கொடுத்துருப்போம். இப்போ ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்குமே புக் லிங்க் கொடுத்துருவோம். அதை கிளிக் பண்ணி இயல் படிச்சுக்கணும். அடுத்து எக்ஸ்ட்ரா டாபிக் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து பிடிஎஃப் கொடுப்போம். அந்த பிடிஎஃப்ல உள்ளதை படிச்சுட்டு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்டேட்டட் சிலபஸ் வைஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போது 6ல் 9 இயல் இருக்கு இல்லையா, அது முடிஞ்சோன்னா ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி 7த்லேயும் 9 இயல் இருக்குது, அது முடிஞ்சோன்னா ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு. எக்ஸ்ட்ரா டாபிக் கொடுத்துருக்கிறதுக்கெலாம் நம்ம பிடிஎஃப் கொடுத்துருவோம். அந்த எக்ஸ்ட்ரா டாப்பிக்லேருந்து ஒரு 10 கொஷின் கேட்போம். இந்த இயல் 7 அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 40 கொஷின் இருக்கும். மொத்தமாக 50 கொஷின் வந்து ஒவ்வொரு இயலுக்கும் உங்களுக்கு இருக்கும். ஓல்டு புக்குக்கும் இதே மாதிரி தான். ஆனால் எக்ஸ்ட்ரா டாபிக் வந்து ஓல்டு புக்குக்கு இருக்காது. அந்த இயல் மட்டும் படிச்சுட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 12th வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். 12th வரைக்கும் முடிஞ்சோடனே லாஸ்ட்டாக ஒரு ஃபுல் ரிவிஷன் 3 டெஸ்ட் இருக்கும். ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு இது செப்டம்பர் 27ஆம் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் 1, அப்புறம் 2ஆம் அதுக்கடுத்து செகண்ட் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு, அப்புறம் 3rd ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் 15ஓட முடியும். ஸோ இதே மாதிரி தான் ஓல்டு புக் பேட்சும் இருக்கும். இப்போது நியூ புக் தமிழ் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் 500. ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 300. ரெண்டுலேயுமே சேர்த்து ஜாயின் பண்ணுறீங்க ஒரே டைமில் அப்படின்னா 700 பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க. இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். அடுத்த ஷெடியூல் கொடுத்துருவோம். இந்த ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும். ஷெடியூல் வேணுனாலும் நீங்கள் இப்போவே கூட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் அல்லது கால் பண்ணி கேட்கலாம். ஸோ இப்படி தான் டெஸ்ட் நடக்கும். இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜிஎஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச்சு, கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. எல்லா டீட்டெயிலுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.